முதல்ல ஆரம்பிச்சிருப்பா. இது வந்து SBNA சாஃப்ட்வேர். ஓகேங்க சார். சரியா? இதில் வந்து நம்ம என்னென்ன பாஸ்வேர்டு யூஸ் பண்ணணும் தனியாக போட்டிருப்போம். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துக்கணும். கான்ஃபிகரேஷன் ஹாஸ்டல் எல்லாமே ஆப்ஷன் இருக்கும்ல. இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போனீங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன் உள்ள இருக்கும். இப்போ ஹாஸ்டல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அப்படின்னா இதுக்குள்ள ஒரு 10 ஆப்ஷன் இருக்கும். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸில் இருக்கும். நீங்கள் வந்து அது தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். ஓகே சரியா? இடையில ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் எடிட் பண்ணணும்னா எல்லா ஆப்ஷனும் இதுக்குள்ளேயே தான் வரும். வேற எங்கேயும் இருக்காது. மொத்த ஆப்ஷனும் இதுக்குள்ளேயே வந்துடும். நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து அட்டெண்டன்ஸ் பர்பஸ்க்கும் லீவு மற்ற காலேஜ் ஆக்டிவிட்டி ஐவி போகிறது அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். என்ன மாதிரி லீவ் தான் நம்ம அப்ளை பண்ணலாம் சார்? இதில் பார்த்தீங்கன்னா பர்சனல் லீவு, எமர்ஜென்சி லீவு, காலேஜ் ஆக்டிவிட்டிஸ், ஐவி, சிக் லீவு, இந்த மாதிரி பர்பஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 பர்பஸ் வரும். இது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். பர்சனல் லீவ்னா எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணணும்? பொதுவாகவே எமர்ஜென்சி லீவை தவிர மற்ற எல்லா லீவுமே 24 மணி நேரத்துக்கு முன்னால் பண்ணணும். ஒரு நாள் டைம் முன்னாலே அப்ளை பண்ணணும். பண்ணிங்க அப்படின்னா இங்கே நம்ம டிபார்ட்மெண்ட்டில் போய் நிற்கணும். டிபார்ட்மெண்ட் அப்ரூவ் பண்ணுறப்ப எங்கள் எழுதுவோம். நாங்கள் அப்ரூவ் கொடுப்போம். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் அப்ரூவ் கொடுப்போம். எமர்ஜென்சி லீவு மட்டும்தான் வந்து அட் ப்ரெசென்ட் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். உடனே ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இல்லை வேறு ஏதாவது பர்பஸ் போகணும் அப்படின்னா அதுக்கு மட்டும் எமர்ஜென்சி லீவை யூஸ் பண்ணலாம். அது வந்து உடனே போட்டு உடனே போகணும். அதுக்கு பேரண்ட்ஸ் அப்ரூவ் பண்ணலாம். நம்ம அப்ரூவ் மட்டும் நம்ம கொடுப்போம். இன்னொரு அப்ரூவ் பேரண்ட்ஸ் தான் பார்ப்போம். இதனால வேற என்ன சொல்லுவீங்களா சார்? வேற என்ன உங்களுக்கு டெய்லி அட்டெண்டன்ஸ்லாம் இருக்கு இல்லைங்க சார்? டெய்லி அட்டெண்டன்ஸ் நம்ம ஈவினிங் மட்டும் தான் எடுக்கணும். மார்னிங் டைம் போகிறது இல்லை. நீங்கள் எப்படி லீவ் அப்ளை பண்ணிட்டீங்கிறது போனீங்கன்னாலும் ரிட்டர்ன் வரப்போ முன்னால் ஒரு டிவைஸ் வச்சுருக்கணும். வந்ததுக்கப்புறம் அங்கே நீங்கள் டிவைஸ் வச்சிங்கன்னா பழைய இது வந்து க்ளோஸ் ஆகிடும். அப்படின்னு மறுபடியும் அங்கே க்ளோஸ் பண்ணாமல் நீங்கள் புதுசாக அடுத்த லீவ் அப்ளை பண்ண முடியாது. பண்ணினீங்கனாலும் டோக்கன் வரும். இப்போ என்ன இருக்குங்க சார் ஆப்ஷன்? இந்த டேட் இப்போ என்ன சொல்கிறது இல்லை. இந்த சிஸ்டம் மாற்றணும்னு சொல்கிறதே இல்லை. இல்லை இப்போ அது வந்து என்னன்னா போன வாரம் வரைக்கும் இல்லை. இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. முதல்ல அந்த ஃபேஸ் ஐடி வந்து ரிப்பேர். அதனால வந்து அதை கம்ப்ளைண்ட் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ தான் ரெடியாக இருக்குது. நான் அடுத்த குரூப்பில் போட்டுருக்கேன். நீங்கள் எப்போ லீவில் போயிட்டு வந்தீங்கன்னாலும் யாராக இருந்தாலும் அங்கே வர்றப்போ ஃபேஸ் லிஸ்ட் வந்துடும். வச்சிங்கன்னா இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். பழைய லீவ் க்ளோஸ் ஆகிடும். அவுட் ஆகிடும். மறுபடியும் புதுசாக வந்து அப்ளை பண்ணுறப்ப டோக்கன் கரெக்டாக வரும். இஷ்யூ வந்தால் உங்களுக்கு அதிகபட்சம் என்னன்னா சர்வர் இஷ்யூ மட்டும்தான் வரும். வேறு பெருசாக உங்களுக்கு வராது. இப்போ நாங்கள் டெய்லி ஈவினிங் 8:30 வந்து அட்மிட் செய்கிறீங்க சார். அது ஒரு சாஃப்ட்வேர். அது ஸ்மார்ட் ஹாஸ்டல் வரும். ஸ்மார்ட் ஹாஸ்டல் வரும். அதான் அது சாஃப்ட்வேர். அது நம்ம படிச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு மெசேஜ் வரும் சார். அது நம்ம அலர்ட் பண்ணுறது வந்து என்னன்னா ஒன்று SMS டைப்பில் போடலாம் இல்லைன்னா கால் டைப்பில் போடலாம். அது எப்படி போடலாம். ஆனால் அதுக்கு ஒரு டைமிங் வச்சுருப்போம். இப்போ 8:30 என்ன டைமிங் சார்? நமக்கு வந்து 9 மணிக்கு தான் டைமிங். 9 மணிக்கு வந்து நீங்கள் பஞ்சு வச்சுருக்கீங்களா இல்லையாங்கிற SMS வந்து அங்கே போயிடும். வீட்டுக்கு போயிடும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கும் வரும். ஸ்டூடெண்ட்டுக்கும் SMS வரும். இல்லைன்னா காலாக வரும். மேக்ஸிமம் SMS தான் வரும். கால் வராது. பேரண்ட்ஸ்க்கு மட்டும்தான் காலாக போகும். அவங்க வந்து என்னென்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு அவங்க ரிப்ளை பண்ணணும்.